अस्सलाम वालेकुम வெல்கம் டு சித்திமா கிச்சன். இன்றைக்கி நம்ம சித்திமா கிச்சனில் சிம்பிளாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் ஒரு கூட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம், தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு. அதே மாதிரி 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம மசாலா சேர்த்துப்போம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதேமாரி அதே டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துப்போம். இது கூட இப்போ ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துப்போம். இப்போ இதில் நம்ம எல்லாத்துலேயும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் அப்படியே தூக்கி வச்சுடுவோம். 1 கிளாஸ் வாட்டர் நம்ம சேர்த்தா போதும். இப்போ அடுப்பில் வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா நிறையா கொதிச்சிருக்கு. இப்போ இதில் முருங்கைக்காட கலரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. கலர் சேஞ்ச் ஆகிருந்தாலே ஆல்ரெடி வெந்திருக்கும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துப்போம். நான் இப்போ இது கூட சால்ட்டு சேர்க்கலை. காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சால்ட்டு சேர்க்கணும், இல்லைனா காய் சீக்கிரம் வேகாது. ஸோ இப்போ வெந்திருக்குங்கிறதுனால நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துப்போம். நான் ஒரு தேங்காவை முழுசாக அரைச்சி எடுத்துருக்கேன், நல்லா பட்டு போல். இதில் தலைப்பால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அது இவ்வளோ வந்திருக்கு. நம்ம தண்ணி பால் நம்ம ஆட் பண்ண வேணாம், ரொம்ப குழம்பு மாதிரி போயிடும். ஸோ தலைப்பால் மட்டும் நம்ம எடுத்து நம்ம இதில் சேர்த்துப்போம். அடுப்பு ஆல்ரெடி சிம்மில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது இதுக்கு தேவையான தாளிப்பு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுப்போம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை பொரிய சொல்ல நம்ம வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்தா போதும். அது நல்லா மொருவட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா மொருவட்டும். அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் முழுசு போட்டிருக்கேன், அதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சோன்னு மிளகாய்த்தூள். நல்லா தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ முருங்கைக்காய் கூட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு சைடிஷாகவும் தொட்டுக்கலாம், மெயின் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.